ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. நம்மளுடைய குலதெய்வ கோயிலை வந்து காமிச்சிடலாமாங்க. ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு வந்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருந்த அங்கவஸ்திரம் துண்டு இதெல்லாம் கட்டியாச்சுங்க. வேலுமே பாருங்கள், எல்லா வேலுக்குமே மாலை போட்டு அதுக்கப்புறமா அந்த துண்டு கொண்டு வந்தோலையும் அதையும் கட்டிட்டு எல்லா வேலுக்குமே எலுமிச்சம்பழமும் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டுக்கோயிலுக்கு போயாச்சுங்க. காட்டுக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா பழைய காட்டுக்கோயில் புது காட்டுக்கோயில் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பழைய காட்டுக்கோயிலில் போய் இல்லை அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புது காட்டுக்கோயிலுக்குமே வந்தாச்சுங்க. ஸோ சந்தன கருப்பு சங்கிலி கருப்பு தாங்க இவங்க. ஸோ பழைய காட்டுக்கோயிலில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், அங்கே சிலை இல்லை. இப்போ புதுசாக கட்டின கோயில் தாங்க நாங்கள் சிலை வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வ கோயிலை வந்துட்டு வளையல் மாலை அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு மருதாணி கொண்டு போனது. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. வாங்க நம்மளுடைய குலதெய்வம் என்னன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய குலதெய்வம் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாத்தி அம்மன் தாங்க. ஸோ நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து ஐயர்கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக அலங்காரம் பண்ணியிருந்தோங்க. ஸோ அந்த அலங்காரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.